Hello students, welcome to English channel. Today we are going to see the second part of supplementary reader The Hour of Truth written by Percival Wilde. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்டோரியோடைய கேரக்டர்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸ் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ், அதாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி பேராசை அப்படிங்கிற ஒரு வலையில் விழுந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ராபர்ட் பால்வின் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதோட முடிச்சிருந்துருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுவோம். There is the click of a latch key outside. Eve makes for the door. latch key ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஈவ் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜான், ஹலோ டேட். பால்வின், ஹவ் ஆர் யூ மை பாய். ஹி shakes hand வித் ஜான். ஜானோட ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். ஈவ், ஹி kisses her. ஈவுக்கு கிஸ் பண்ணுறான். ஜான், வெல் டேட், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அபவுட் டைம் யூ டோல்ட் as something. இந்த சமயத்தில் நீங்கள் எதாவது சொல்லணும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பால்வின், டோல்ட் யூ சம்திங் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஜான், ஏதாவது சொல்லணுமா, எனக்கு ஒன்றும் புரியலையே ஜான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பீப்புள் ஹாவ் பீன் டாக்கிங் அபவுட் யூ சேயிங் சம்திங். மக்கள் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுவும் நீங்கள் எதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இதில் இருக்கிறத பார்ப்போம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அனதர் சீரியன் மெம்பர் ஆஃப் த பேங்க், பால்வின், ஃபாதர் ஆஃப் ஜான் அண்ட் ஈவ் அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் மார்த்தா, இஸ் ஹவவர் பிலீவ்டு டு பி ஹானஸ்ட். பால்வின் யார் அப்படின்னா அந்த பேங்க்குடைய அனதர் மெம்பர், ஃபாதர் ஆஃப் ஜான் அண்ட் ஈவ் அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் மார்த்தா. இவர் ஒரு ஹானரபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. பால்வின், வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஜான், எந்த மாதிரியான விஷயம் ஜான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜான், யூ கேன் இமேஜின் ரொட்டைன் திங்ஸ் அண்ட் ஐ குடண்ட் கான்ட்ராடிக்ட் தெம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தை நான் கேட்கும்போது அதனால் மறுத்து பேச முடியல அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். ஒய் நாட் ஜான், ஏன் பேச முடியலன்னு சொல்லி கேட்குறாரு. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாமல் அந்த விஷயத்தை நான் சொல்ல முடியல, ஸோ அதனால் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். இட் யூ ஹாவ் டு நோ வாஸ்ன்ட் இட் எனஃப் தட் யூ நியூ யுவர் ஃபாதர். உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும், அவ்வளோதானே, இதுதான் உங்கள் அப்பா பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டதா அப்படின்னு சொல்லி பால்வின் கேட்குறாரு. ஜான், ஆஃப்டர் எ பாஸ் ஐ பெக் யுவர் பாடன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பால்வின், இட் வாஸ் ஒன்லி எ டே பிஃபோர் த ஸ்மாஷ் அப் தட் ஐ ஃபவுண்ட் அவுட் வாட் கிரஷம் வாஸ் டூயிங். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன் கிரஷம் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஹீ பாஸ், தே ஆர் லிசனிங் இன்ஸ்டன்ட்லி. அப்படியே தீவிரமாக அவர் பேசுகிறத கேட்டுட்ருக்குறாங்க. ஐ டோல்ட் ஹிம் ஹி வுட் ஹாவ் டு மேக் குட், ஹி செட் ஹி குடின்ட். நான் சொன்னேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், ஆனால் அவர் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் வாட் ஹேப்பண்ட், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்குறா. ஐ டோல்ட் ஹிம் ஹி வுட் ஹாவ் டு டூ த பெஸ்ட் ஹி குட் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் would be to close the bank. நீ நல்லதை செய், அப்படி முடியல அப்படின்னா மொதல் வேலையை என்ன பண்ணுற, இந்த பேங்க்கை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். he didn't want to do that. அவர் அதை செய்ய விரும்பலை. பட் he did it. அவர் அதை செஞ்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ மேட் ஹிம், நான் தான் அவனுக்காக உருவாக்கி விட்டேன். டூ இட், செய்ய வச்சேன். he was angry, very angry, ரொம்ப கோபமாக இருந்தான். பட் ஐ had the whip hand. ஏன்னா கோபமாக இருந்தாலும் அவனை என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவனுடைய பிடி என்கிட்ட தான் இருக்குது, ஏன்னா நான் தான் அவனுக்கு சாட்சி சொல்ல போகிறவன், ஸோ அதனால் என்னை பற்றி அவன் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பால்வின் சொல்கிறாரு. த பேப்பர்ஸ் டிடன்ட் மென்ஷன் தட். ஈவ் கேட்குறா, பேப்பரில் எதுவும் மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பால்வின், ஐ டிடன்ட் திங்க் இட் வாஸ் நெசசரி டு டெல் தெம். நான் பேப்பர் எல்லா விஷயம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் யூ லெட் யுவர் நேம் ரெஸ்ட் அண்டர் எ க்ளவுட் மீன் வைல். கொஞ்சம் காலத்துக்கு அவருடைய பேரை கொஞ்சம் சஸ்பென்ஸ்லேயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மார்த்தா. அதுக்கு பால்வின், இட் வில் பி கிளியர்டு டுமாரோ ஓன்ட் இட். நாளைக்கு இது கிளியர் ஆயிரும் இல்லையா. ஹீ பாஸ் டுடே கிரஷம் சென்ட் ஃபார் ஹிம். த ட்ரையல் பிகின்ஸ் இன் 24 hours. 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சோதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரஷம் என்னை வர சொல்லியிருந்தார். ஐ ஆம் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஹி ஆஸ்க்டு யூ கேன் கெஸ் வாட். அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரே ஒரு விட்னஸ் நான் தான், அவர் என்ன சொல்லியிருப்பார் நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான், இன்டிக்னன்ட்லி ஹி வாண்டட் யூ லை
to save his skin. Yeah, wanted to perjure yourself. அவரை காப்பாற்ற சொல்லி உங்களை பொய் சொல்லியிருப்பார். அவர் உங்களையே பொய் சொல்ல கேட்டுக்கொண்டாரா அவன் சொல்லி கேட்குறான். பால்வின், தட் wouldn't be necessary ஜான். அது தேவை இருக்காது ஜான். He just wanted me to have an attack of poor memory. என்னோட ஞாபக சக்தி மேலே அவர் அட்டாக் பண்ணுறாரு. If I tell all I know, John Gresham will go to jail. எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் சொன்னால் கன்ஃபார்ம் கிரசம் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. No power on earth can save him from it. அதிலிருந்து உலகத்தில் எந்த ஒரு சக்தி வந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. But he wants me to forget a little, just the essential things. முக்கியமான ஒரு சில விஷயத்தை மட்டும் அவர் மறக்க சொல்கிறாரு. When they question me, I can answer, I don't remember. அவங்க என்னை கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு மட்டும் சொல்லுன்னு சொல்கிறாரு. They cannot prove I do remember. எனக்கு தெரியும் அப்படிங்கிறத அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. அண்ட் தே யூ ஆர், அவங்ககிட்டருந்து எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இட் வுட் பி எ லை டேட். இது பொய்யாகுமே அப்படின்னு சொல்கிறான் ஜான். ஸ்மைலிங், அஃப்கோர்ஸ், பட் இட்ஸ் டன் எவ்ரிடே. எல்லா நாளும் இதையே செஞ்சுட்டு இருக்க முடியாது. அண்ட் தே குடின்ட் டச் மீ எனி மோர் தேன் தே குட் கன்விட் ஹிம். என்னை யாரும் டச் பண்ண முடியாது, என்னை யாரும் கன்விட் அதாவது குற்றவாளின்னு சொல்லவும் முடியாது அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. மார்த்தா, கொயரிங் வித் இண்டிக்னேஷன், கோபமாக அப்படி சொல்கிறாங்க. ஹவு டேட் ஹி ஆஸ் சச் எ திங். எவ்வளோ தைரியம் தான் இந்த விஷயத்தை அவர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் டூ யூ சே ஃபாதர்? நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐ ஸ்மைலிங் and raising his eyes to John's, well son, what would you have said? இந்த இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி ஜானை பார்த்து சிரிச்சுட்டே கேட்குறான். I had have told him to go to the devil. நீ கண்டிப்பாக ஜெயிலுக்கு போ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். பால்வின், I did. நானும் அதை தான் செஞ்சேன். பட் I didn't use your words. நான் உன்னுடைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணல. ஜான், ஹீ இஸ் டூ ஓல்ட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஃபார் தட். அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அதாவது பழைய ஃப்ரெண்டு அப்படின்னால தான் நான் அதை யூஸ் பண்ணல. ஹவெவர் ஐ டிடன்ட் மைண்ட்ஸ் மேட்டர் எனி. நான் எதுவுமே சொல்லலை. ஹி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மீன்ட். நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். அண்ட் வாட் டிட் ஹீ சே தென்? அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. தேர் வாசின்ட் மச் டு சே. யூ சி ஹி வாசின்ட் சர்ப்ரைஸ். சொல்கிறதுக்கு அங்கே வேறு எதுவும் இல்லை. இங்கே பாரு, அவர் அங்கே ஆச்சரியப்படவும் இல்லை. ஹீ இஸ் நோன் மீ ஃபார் 35 years அண்ட் வெல் வித் சிம்பிள் ப்ரைடு. அவர் எனக்கு 35 years தெரியும். அண்ட் வெல் வித் சிம்பிள் ப்ரைடு, ஒரு பெருமையோட. எனிபடி ஹூஸ் நோன் மீ ஃபார் 35 years டசன்ட் எக்ஸ்பெக்ட் மீ to haggling with my conscience. இதே வேறு யாராவது 35 வருஷம் என் கூட பழவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. If it had been anybody else than Gresham, I would have struck him across the face. இதே கிரஷமை தவிர வேறு அவனால் இந்த வேலையை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் நான் மூஞ்சிலேயே அடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிஷன் கிளாஸில் 3rd கண்டிஷனில் வரும். பட் ஜான் கிரஷம் அண்ட் ஐ வேர் பாய்ஸ் டுகெதர். சின்ன வயசுலேயே நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸு. வி ஒர்க்குடு சைட் பை சைடு அண்ட் ஐ ஹாவ் பீன் இன் ஹிஸ் எம்ப்ளாயி எவர் சின்ஸ் ஹீ ஸ்டார்டட் இன் ஃபார் ஹிம்செல்ஃப். அவர் பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் நான் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணேன். சைட் பை சைடு நாங்கள் ஒர்க் பார்த்துட்டே இருந்தோம். ஹீ இஸ் டெஸ்பரேட்டட். ஹீ டசன்ட் நோ வாட் ஹீ இஸ் டூயிங் ஆர் ஹீ வுடன்ட் ஹாவ் அஃபர்டு மீ மணி. அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. டெஸ்பரேட் அப்படின்னா நம்பிக்கையை இழந்துட்டான். நீ நோ வாட் ஹீ இஸ் டூயிங், என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா என்கிட்ட அந்த மணியை ஆஃபர் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். பால்வின் இஸ் pressurized by Gresham to falsely declare that he does not remember the facts, but Baldwin refused to do so. நீ எனக்கு தெரியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கிரஸ்மஸ் சொல்லியிருக்காரு.
அதுக்கு வந்து அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு பால்வின். ஃபியூரியஸ், அஃபர்ட் யூ மணி டேட், இது பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். பால்வின், he had put it aside ready for the emergency. If they don't convict him, he will hand it over to me. அவர் வந்து எமர்ஜென்சிக்காக ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுருந்தாரு. நான் வந்து அவர் குற்றவாளி இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா அவர் வந்து எனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். த லா கேன் நாட் ஸ்டாப் ஹிம், பட் ஐ லீவ் அன்டில் டுமாரோ நைட் தே வில் கன்விக்ட் ஹிம். சட்டம் அவரை சும்மா விடாது. நாளை காலை வரைக்கும் நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவர் குற்றவாளியாக தான் இருப்பார். ஹி சீஸ் காட் நோஸ் ஐ வாண்ட் நோ ஷேர் இன் பிரிங்கிங் அபவுட் ஹிஸ் பனிஷ்மெண்ட். அவரை பனிஷ் பண்ணுறதுக்காக நான் எந்த வித ஒரு ஷேரும் வாங்கலை அப்படின்னு சொல்லி காடுக்கு மட்டும்தான் தெரியும். ஹீ பிரேக்ஸ் ஆஃப் அப்படியே நிறுத்துறாரு. ஈவ் பார்ட்ஸ் ஹிஸ் ஹேண்ட் சைலண்ட்டாக அவர் கையை ஈவ் பிடிச்சிக்கிறா. யங் மேன் அண்ட் ஓல்ட் மேன், ஐ ஹாவ் ஒர்க்டு வித் ஹிம் ஆர் ஃபார் ஹிம் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். அவர் கூட ஒர்க் பண்ணதும் அவருக்காக ஒர்க் பண்ணது தான் என் லைஃப்லே ஒரு பெஸ்ட் பார்ட். ஐ ஆம் லாயல் டு ஹிம், நான் அவருக்காக உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் லாயல் டு ஹிம், நான் எப்பயுமே அவருக்கு விசுவாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வென் ஜான் கிரசம் சீசஸ் டு பி அன் ஹானஸ்ட் மேன், எப்போ அவர் ஹானஸ்ட் மேன்லேருந்து இறங்கி வந்தாரோ ஜான் கிரசம் அண்ட் ஐ பார்ட் கம்பெனி, அவருடைய கம்பெனிலேருந்து நான் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். தெர் இஸ் எ பாஸ் வீப்பிங் சாஃப்ட்லி ராபர்ட் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு ராபர்ட்னா அழுவுறா. ஐ ஹாவ் காட் ஒன்லி எ ஃபியூ இயர்ஸ் டு லிவ், பட் ஐ வில் live those as I have lived the rest of my life. I will go to my grave then. நான் இது வரைக்கும் எப்படி இருந்தனோ அப்படியே நான் சாகிற வரைக்கும் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டேட், வாட் டிட் கிரசம் ஆஃபர் யூ, என்ன உங்களுக்கு ஆஃபர் பண்ணார் கிரசம் சொல்லி கேட்குறான். சிம்ப்ளி $100,000 அப்படின்னு சொல்கிறான். வாட், let's understand better. In order to tempt Baldwin, Gresham offers him a huge bribe. Bribe means லஞ்சம் of $100,000, but Baldwin doesn't accept it. அவர் லஞ்சம் தரணும்னு சொன்னார், ஆனால் பால்வின் அதை அக்செப்ட் பண்ணல. மார்த்தா, ராபர்ட், he put it aside for me without anybody knowing it. எனக்கு தெரியாமலேயே அவர் ஒழிச்சு வச்சிருந்தார். இட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ப்ரைவேட் ஃபார்ச்சூன் he says. ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக எடுத்து வச்சா அப்படின்னு சொன்னார். இட்ஸ் நாட் த டெபாசிட்டர்ஸ் மணி ஆஸ் இஃப் தட் மேட் எனி டிஃப்ரென்ஸ். அது டெபாசிட் மணி கிடையாது, ஆனால் அதுக்கு இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆஸ் இஃப் ஹிப்னோசிஸ்னா ஹாப்பி. ஹி ஆஃபர்ட் யூ $100,000. இந்த இடத்துல இருந்து தான் ஈவ் அண்டு ஜான் அண்டு மார்த்தா 3 பேர்த்துக்கும் அந்த பேராசா அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. எதனால் அப்படின்னா இந்த $100,000 அப்படிங்கிற மணியை கேட்டதுக்கப்புறம். என்னது $100,000 அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்குறான். ஸ்மைலிங் அண்ட் ஹர் அமேஸ்மெண்ட், ஆச்சரியத்தோட. குட் ஹேவ் ஹேட் இட் ஃபார் த ஒன் வேர்டு எஸ், ஆர் ஈவன் ஃபார் நோடிங் மை ஹெட் ஆர் எ லுக் ஆஃப் த ஐஸ். ஒன்று நான் எஸ்ன்னு சொல்லியிருக்கணும், இல்லை நான் தலையை செஞ்சாவே போதும் அந்த அமௌண்ட் என் கைக்கு வந்திருக்கும். ஹவு டு யூ நோ ஹி மீன் இட். அவர் அதைத்தான் நினச்சாரு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹிஸ் வேர்ட் இஸ் குட், அவர் பேசுனது ரைட் தான். ஈவன் நவ், இப்போவுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹி நெவர் லைடு டு மீ ஜான், அவர் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டார். இப்போவும் நான் ஓகே சொன்னாலும் அந்த அமௌண்ட் என்கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹி பாஸ். ஐ சப்போஸ் மை ஐஸ் மஸ்ட் ஹேவ் ஷோன் சம்திங் ஐ டிடன்ட் ஃபீல். நான் அது ஃபீல் பண்ணி அந்த அமௌண்ட்டை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா ஹி நோட்டீஸ்ட் இட், அதை அவர் பார்த்துருப்பார். ஹி அன்லாக்டு எ ட்ராயர் and showed me the $100,000. 100,000 அந்த அமௌண்ட்டை என் கண்ணில் அவர் ஓப்பன் பண்ணி காட்டினார். அப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டும்போது என் கண்ணில் அந்த ஆசை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அப்போயே அவர் எனக்கு அமௌண்ட் தரேன்னு சொல்லி என்னை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறான். இன் கேஷாவா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். இன் $1,000 பில்ஸ் தே வேர் ஜென்யூன். ஐ எக்ஸாமிடு தட். உண்மையாக தான் அவர் காட்டினார் அப்படின்னு சொல்கிறான். ஐ எக்ஸாமிடு தட் அப்படின்னா நான் பரிசோதித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவ் ஸ்லோலி அண்ட் ஃபார் தட் ஹி வாண்ட்ஸ் யூ டு சே ஐ டோன்ட் ரிமெம்பர். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இதை தரேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் தட் 3 words ஒன்லி. ஆமாம், 3 வார்த்தை தான் அப்படின்னு சொல்கிறான். பட் யூ ஓன்ட், முடியாதா அப்படின்னு ஜான் கேட்குறான். ஷேக்கிங் ஹிஸ் ஹெட்
தலையை அசைச்சிட்டு. Those 3 words would choke me if I tried to speak them. அந்த வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னா அந்த வார்த்தையை என்னை கொன்றும் அப்படின்னு சொல்கிறாரு. For some other man perhaps it would be easy. மற்றவங்களுக்கான அது ஈஸியாக இருக்கலாம். பட் ஃபார் மீ எனக்கு அது ஈஸி கிடையாது. All of my past would rise up and strike me in the face. இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச ஹானரபிள் விஷயமெல்லாம் என் மூஞ்ச காரி துப்பும். It would mean to the world that for years I had been living a lie. இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே செஞ்சதில்லை, நான் சாகிற வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். That I was not the honorable man I thought I was. When John Gresham offered the money, I was angry. But when I rejected it and he showed no surprise, then I was pleased. It was a compliment, don't you think so? That I was not the honorable man I thought I was. அதை நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் ஒரு ஹானரபிள் மேனாக இருந்திருக்க மாட்டேன். When John Gresham offered the money, I was angry. அதை அவன் காட்டும்போது நான் ரொம்ப கோவப்பட்டேன். பட் when I rejected it, நான் ரிஜெக்ட் பண்ணும்போது and he showed no surprise, அவன் வந்து எந்த வித ஒரு சர்ப்ரைஸும் காட்டல. then I was pleased, அமைதியாக இருந்தேன். it was compliment, don't you think so? இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். Let's understand better. At this point, Gresham understand that it is possible to persuade Baldwin to accept the bribe. பால்வினுக்கே தெரிஞ்சிருக்குது என்ன அப்படின்னா இவர்கிட்ட அதை அக்செப்ட் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்லோலி ரேதர் அண்ட் எக்ஸ்பென்சிவ் காம்ப்ளிமெண்ட். ஜான் சொல்கிறான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பால்வின் a compliment which cost you $100,000. அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு $100,000 அப்படின்னு சொல்கிறான் பால்வின். a compliment which has worth $100,000. I have never had that much money to spend in my life, John, but if I had, I couldn't imagine a finer way to spend it. என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜான் ஸ்லோலி எஸ் ஐ சப்போஸ் ஸோ. நான் அதான் சொல்கிறேன். மார்த்தா ஆஃப்டர் எ பாஸ் வில் த டெபாசிட்டர்ஸ் லாஸ் மச் ராபர்ட். டெபாசிட்டர் ரொம்ப நஷ்டமாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறான் பால்வின். எம்பத்தட்டிக்கலி டெஃபினெட்லி சொல்கிறான். த டெபாசிட்டர்ஸ் வில் நாட் லாஸ் ஏ சென்ட். ஒரு பைசா கூட டெபாசிட்டர் வந்து லாஸ் ஆகலை. வி வேர் ஏபிள் டு சேவ் சம்திங் ஃப்ரம் த வீக் கிரசம் அண்ட் ஐ. இந்த மாதிரியான சேதமாகக்கூடிய ஒரு டைமில் நானும் கிரசமும் சேர்த்து வச்சதா இது. இட் வாஸ் மோர் தென் ஐ ஹேட் எக்ஸ்பெக்டட், ஆல்மோஸ்ட் ட்வைஸ் அஸ் மச். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாத அளவுக்கு இது அதிகமாக இருந்துச்சு, ஏன்னா 2 மடங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு வித் வாட் கிரசம் ஹேஸ் இட் வில் பி எனஃப். இதை விட போதுமான அளவுக்கு கிரசம்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் வித்தவுட் த 100,000, அதாவது இந்த 100,000 இல்லாமலா அப்படின்னு கேட்குறான். பால்வின் டஸ் நாட் ஆன்சர், எதுவுமே ஆன்சர் சொல்ல. இன்சிஸ்டன்ட்லி வித்தவுட் த மணி த கிரசம் ஹேட் புட் அவே ஃபார் யூ. விடாப்பிடியாக அவன் கேட்குறான். வித்தவுட் த மணி த கிரசம் ஹேட் புட் அவே ஃபார் யூ. விடாப்பிடியாக ஜான் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ உங்களுக்கு ஒதுக்கி வச்ச மணி இல்லாமல் நிறையா பணம் வச்சுருக்காரா அப்படின்னு கேட்குறான். பால்வின் எஸ் ஐ டிடன்ட் நோ தேர் வாஸ் த 100,000 அன்டில் டுடே. கிரசம் டிடன்ட் டெல் மீ. அவன் எடுத்து வச்சதை என்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. வி ரீகவுண்டட் வித்தவுட் இட். நான் கவுண்ட் பண்ணதே இதை விட்டுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஜான் அண்ட் யூ மேட் போத் எண்ட்ஸ் மீட். நீ எதுக்காக இருந்தாலும் சந்திக்க தயாராகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் பால்வின் குவைட் ஈஸிலி. அப்படியே அமைதியாக. இ ஸ்மைல்ஸ். மிஸ்டர் மார்ஷல் இஸ் ரன்னிங் த ரெகக்னேஷன் மிஸ்டர் மார்ஷல் ஆஃப் த 3rd நேஷ்னல். ஹீ ஹேசன்ட் த லீஸ்ட் ஐடியா தட்ஸ் இட்ஸ் கோயிங் டு டர்ன் அவுட் ஸோ வெல். சிரிச்சிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா திரு மார்ஷல் என்பவர் மறுசீரமைப்பை நடத்துகிறார். 3வது தேசிய தலைவர் திரு மார்ஷல் அது நன்றாக வெளியே வரும் என்பதில் குறைந்த மதிப்பு வைத்திருந்தார். அப்படியே கொஞ்ச நேரத்தில் பாஸ் இருக்குது. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஜான் அண்ட் ஈவ்
or tempted by the huge amount of money offered by Gresham, they tried to justify Gresham's act of offering Baldwin a bribe. அவங்களுக்கு ஈவுக்கும் ஜானுக்கும் அந்த அமௌண்ட்டை கேட்டதுக்கப்புறம் ஒரு ஆசை வந்துருச்சு, எப்படியாவது எங்கள் அப்பாவை அதை வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தே ஆர் கோயிங் டு பனிஷ் கிரஷம் ஆரிண்ட் தே, அவர்கள் கிரஷமை தண்டிக்க போகிறார்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். ஐ எம் அஃப்ரைட், ஸோ அதை தான் நான் ரொம்ப பயந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் ஃபார், எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மிஸ்அப்ராப்ரியேட்டிங் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த, பணத்தை தவறாக பயன்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜான் இன்ட்ரப்டிங், ஓ ஐ நோ தட், பட் வாட் கிரைம் ஹேஸ் ஹீ கமிட்டட். இன்ட்ரப்டட்னா குறுக்கிறது. எனக்கு அது தெரியும், ஆனால் அவர் என்ன குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். தட்ஸ் எ க்ரைம் ஜான். ஜான் சொல்கிறான், இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து வச்சது க்ரைம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். ஆனால் அதுக்கு பால்வின், இது க்ரைம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறார். பால்வின் சொல்கிறாரு. ஈவ், பட் இஃப் நோபடி லாஸஸ் எனிதிங் பை இட். ஈவ் சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னா, இதனால் யாருக்குமே லாஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்கிறா. பால்வின், இட்ஸ் எ க்ரைம் நெவர் தெலிஸ். இருந்தாலும் இது க்ரைம் தான் அப்படின்னு பால்வின் சொல்கிறாரு. ஜான், அண்ட் தே ஆர் கோயிங் டு பனிஷ் ஹிம் ஃபார் இட். அவங்க இதுக்காக அவரை பனிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிம்லி என்ன சொல்கிறோம்னா ஹிஸ்டேஷனோட, would it be such an awful thing father if you let him off. இது ஒரு பயங்கரமான விஷயமா, அவரை விட்டுருங்களேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்கிறா. பால்வின் ஸ்மைலிங், சிரிச்சுக்கிட்டே, ஐ விஷ் ஐ குட் ஈவ், நானும் அதை தான் நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் த ஜட்ஜ், நான் ஜட்ஜு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நோ, பட் யூ ஆர் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஆனால் உங்களால் முடியாது தான், ஆனால் நீங்கள் தான் அவருக்கு அகெயின்ஸ்டாக ஒரே ஒரு விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பல்ஸ்டு ஈவ் அப்படியே அமைதியாக இருக்கிறான். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். John says that as he is named after Baldwin's friend Gresham, he will be put to shame for bearing the name of a criminal. இதில் ஜான் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கிரஷமோட பேர் தான் ஜானுக்கு வச்சுருப்பார். ஏன்னா பால்வின்னும் ஜானும் 35 years க்ளோஸ் ஃப்ரெண்டுனால அவர் பையனுக்கு ஜான் கிரஷம் பால்வின்னு பேர் வச்சுருப்பார். ஸோ அவரை நாளைக்கு ப்ரிசனாக போட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஜானுடைய பேரும் கெட்ட பேர் ஆகும் இல்லையா, அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஷீ இஸ் ரைட் கவர்னர் இந்த யார் அப்படின்னா பால்வின். அவள் சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்கிறான். யூ டூ ஜான், நீயுமா. இட்ஸ் கோயிங் டு பி எ நேஸ்டி மேஸ் இஃப் தே புட் ஜான் கிரஷம் இன் ஜெயில் வித் யுவர் ஓன் சன் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். இட் இஸ் கோயிங் டு பி ப்ளசன்ட் ஃபார் மீ. ஜான் கிரஷம் பால்வின். அது ஒரு முறை மோசமான குழப்பத்தை உண்டு பண்ணும். அவருடைய பெயர்தான் உங்களுடைய சொந்த மகனுக்கு வைத்துள்ளீர். அது எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஜான் கிரஷம் பால்வின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆஃப்டர் எ பாஸ், ராபர்ட், ஐ எம் நாட் ஷுர் ஐ அண்டர்ஸ்டுண்ட் வாட் யூ செட் பிஃபோர். இதுக்கு மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. வாட் டிட் மிஸ்டர் கிரஷம் வாண்ட் யூ டூ ஃபார் ஹிம். அவருக்காக நீ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி மார்த்தா கேட்குறா. பால்வின், கெட் ஹிம் ஆஃப் டுமாரோ. நாளை அவரை வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யூ குட் டூ தட். உங்களால் அது முடியுமா? எஸ். ஹவு? பை ஆன்சரிங் ஐ டோன்ட் ரிமெம்பர் வென் தே ஆஸ்க் மீ டேஞ்சரஸ் கொஸ்டின். தே யார் அப்படின்னா ஜட்ஜஸ். இந்த ஜட்ஜஸ் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவரை வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அண்டு யூ டூ ரிமெம்பர். அப்போது நீங்கள் ஞாபகம் வச்சுருங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், நியர்லி எவ்ரி திங். கிட்டத்தட்ட எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நோ மேட்டர் வாட் தே ஆஸ்க் யூ. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்லையா நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி. I can always refresh my memory. You see, I have notes. என்னுடைய மெமரியை நான் எப்பயுமே ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். நான் அதுவும் இல்லாமல் நோட்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜான். பட் வித்தவுட் தோஸ் நோட்ஸ் யூ won't ரிமெம்பர். அப்போ நோட்ஸ் இல்லை அப்படின்னா
உங்களால் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வாட் டு யூ மீன் ஜான், என்ன சொல்கிற ஜான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் யூ வில் ஹேவ் டு ரிலை அப்படின்னா டிபெண்ட் ஆன் யுவர் நோட்ஸ் நியர்லி ஆல் டுகெதர் ஒன்ட் யூ. நீங்கள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பால்வின் எவ்ரிபடி எல்ஸ் டஸ் த சேம் திங், எல்லாருமே ஒரே விதமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். தென் இட் ஓன்ட் பி ஃபேர் ஃப்ரம் த ட்ரூத் இஃப் யூ சே ஐ டோன்ட் ரிமெம்பர், எனக்கு தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் சத்தியத்திலேருந்து இது வந்து விடுபட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜான் அண்டு ஈவ் அண்டு மார்த்தா இவங்க 3 பேரும் அவனை கன்ஃபியூஸ் பண்ணி அவனை ஒத்துக்க வச்சு அந்த $100,000 வந்து இதாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது லஞ்சமாக வாங்கலாம், பேராசை, சரிங்களா. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த $100,000 கேட்ட உடனே அவனுடைய மைண்டெல்லாம் ஃபுல்லாக என்னவாயிருச்சு அப்படின்னா எப்படியாவது அதை வந்து அப்பாவை சம்மதிக்க வச்சு அதை வாங்கினா நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க அதாவது பால்வினை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஐ டோன்ட் see that Mr. Gresham is asking so much of you. இது கிரஷம் உங்களிடமிருந்து அதிகமாக கேட்கவில்லை என நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்த்தா சொல்கிறா. உடனே பால்வின் மார்த்தா அப்படின்னு சொல்லி நிறுத்தினான். நீயுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நிறுத்தினான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 3rd பார்ட்டில் இதுக்கு மேலே இருக்கிற 4 பேஜஸை பார்க்கலாம். திஸ் வீடியோ presented by K. Devakumar, PGSN in English, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam. Thank you students.